என்றால் வேலம் சோஸ்தா, பண்டிகை என்றால் வேலம் சோஸ்தா. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பிலே இங்கே நடைபெற்றிருக்கும் இந்த பதவியேற்பு விழாவிற்கும் பொங்கல் விழாவிற்கும் வருகை தந்து சிறப்புரை ஆற்றவிருக்கிற எனது அருமை சகோதரர் இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்களே, திருமதி விமலா பிரிட்டோ அவர்களே, தம்பி ஆரி அவர்களே, PRO ஜான் அவர்களே மற்றும் இங்கே பதவியேற்றுக் கொண்டிருக்கிற சங்கத்தினுடைய தலைவர் திருமதி கவிதா அவர்களே, செயலாளர் ஆபிரகாம் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். திருமதி கவிதா அவர்கள் 2-3 நாட்களுக்கு முன்பு தான் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த விழாவிற்கு வருகை தர வேண்டும் என்று அன்போடு அழைத்தார்கள். ஏற்கனவே நான் ஒரு முறை வந்திருக்கிறேன். தொடர்ந்து 3 முறை அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார்கள் என்று 5வது டைம். எனக்கு தெரிஞ்சு 5 தடவை யாருமே சங்கத்துக்கு தலைவராக பொறுப்பேற்றது இல்லை. வாழ்த்துக்கள். அது அவங்களுடைய எல்லோரோடும் பழகிய விதம் எனக்கு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக தெரியும். அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் அதே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எப்போயாவது ஏதாவது ஃபோன் பண்ணுவாங்க. அவங்களுக்காக என்றைக்குமே என்கிட்ட பேசினது கிடையாது. வேறு நான் அவங்களுடைய உறுப்பினருக்காகவும் அவர்களுடைய நண்பர்களுக்காகவும் தான் என்கிட்ட பேசுவாங்க. ஸோ என்னால் முடிஞ்சதையும் நான் செய்து கொடுத்துருக்கிறேன். வேல்ஸ் பல்கலைக்கழகமும் சரி, வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலும் சரி, என்றென்றைக்கும் இந்த சங்கத்துக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சங்கம் நினச்சா ஒரு படத்தை ஓட வைக்க முடியும், நினச்சா அந்த படத்தை காலி பண்ணவும் முடியும். அதனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் படங்கள்லாம் நிறைய ஓடணும். அதுதான் எங்களுடைய ஆசை. அதுவும் சின்ன படங்கள்லாம் ஓடணும். அதுக்கு நீங்கள் எப்போவுமே உறுதுணையாக இருக்கணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன, இந்த ஃபங்க்ஷனில் யார் யார் வராங்கன்றது எனக்கு தெரியாது. நான் இங்கே வந்த உடனே ஃபஸ்ட்டு கஸ்தூரி ராஜா சாரை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அவருக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் நட்பு. அவர் முதல்ல தனுஷ் படம் துள்ளுவத இளமை அப்படின்ற படத்தில் தான் அவர் அறிமுகமானார். அந்த படம் ஃபுல்லாக வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் தான் எடுத்தாங்க. அதில் நானும் ஒரு சின்ன கேரக்டரில் நடித்தேன். அது இப்போ தான் நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். அவர் மகனை அடித்ததுனால தான் இன்றைக்கி அவர் மகன் இவ்வளோ பெரிய ஹீரோவாக இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப வாழ்த்துக்கள். நான் இப்போ கூட அண்மையில் அவர் எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்து பேசும்போது கூட அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆமாம்மா, என்ன நீங்கள் ரொம்ப நல்லா அடிச்சிட்டிங்க அப்போ அப்படின்னு சொன்னார். நான் அவரை சும்மா தான் அப்படி தட்டினேன். அவங்க அண்ணன் தான் டைரக்டர் செல்வராகவன். சார் அடிங்க சார், நல்லா அடிங்க சார், அவனை உதைங்க சார், அடி பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லி என்னை கொஞ்சம் உஸ்பேத்தி விட்டு நான் நிஜமாலுமே அடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா போயிட்டு இன்னும் நான் இப்படி அடிச்சிட்டிங்க என்ன அப்படின்னு ஒரு தனுஷ் ரொம்ப வருத்தப்பட்டார். இல்லைப்பா, சாரிப்பா, உங்கள் அண்ணன் சொன்னது நான் தான்ப்பா அடித்தேன், நான் வேணுன்ட்டு அடிக்கலப்பான்னு சொல்லி மன்னிப்பு கேட்டேன். ஸோ அது கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, 20 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் எங்களுடைய நட்பு தொடர்ந்துட்டு இருக்குது. அவரை இங்கே பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறமா திருமதி விமலா பிரிட்டோ, அவங்க என்னுடைய அருமை சகோதரர், என்னுடைய அருமை நண்பர் மிஸ்டர் பிரிட்டோ. தளபதியை வச்சு படம் பண்ணவர். அவருடைய ஒய்ஃப் தான் அவங்க, பிரிட்டோவுடைய ஒய்ஃப் திருமதி பிரிட்டோ. அவரும் எனக்கு நாங்கள்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக. அவங்க இங்கே வருவாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் அவங்க எப்போ
கேட்டாலும் அவங்க பறந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, ஏர்லேயே தான் இருப்பாங்க. அவங்க கவிதா சொன்ன மாதிரி அவங்க இங்கே வந்ததில் அவங்கள பார்த்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் மேடம். அடுத்தது தம்பி ஆரிக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு உண்டு. அவர் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு நிலைமையில் வந்துட்டுருக்காரு. அது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. எப்பவுமே எதுவுமே இருந்தாலும் என்கிட்ட வந்து பேசுவார், என்கிட்ட கேட்பார், அண்ணா நான் இதை பண்ணட்டுமா பண்ண வேண்டாமா எப்படின்ட்டு. நானும் வந்து என்னுடைய தம்பி மாதிரி அவருக்கு நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்து இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லுவேன். அதனால் அவரும் இங்கே பார்த்ததில் எனக்கு ரொம்ப இந்த விழாவில் வந்து இவங்களை எல்லாரையும் பார்த்ததில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அதுக்காக இங்கே என்னை அழைத்தமைக்கு இந்த சங்கத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.